திருவண்ணாமலையில் இன்று நடைபெறவுள்ள திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக மேடை உள்ளிட்ட பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தயாராகி வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், அங்கு செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் குறித்த முழுமையான விவரங்கள். திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள வடக்கு மண்டல திமுக நிர்வாகிகள் கூட்டம் மிக பிரம்மாண்டமான மேடை அலங்காரம் அமைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாநாட்சி உட்பட்ட மல்பாம்பாடி பகுதியில் திமுக இளைஞரணி சார்பில் வடக்கு மண்டல மாநாடு இன்று மாலை 4 மணி அளவில் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் வடக்கு மண்டலத்தில் சேர்ந்த 91 சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கிய 1,30,000 இளைஞர்கள் நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இது மட்டுமின்றி நிர்வாகிகள் அமர்வதற்கான நாற்காலி அமைக்கப்பட்டு குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைக்கும் பணியில் மாநாட்டு பந்தலில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை இன்று நடைபெறும் வடக்கு மண்டல இளைஞர் சந்திப்பு கூட்டத்தில் காவல்துறை 17 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த நிபந்தனைகள் உட்பட்டு ஆளும் கட்சி அரசாக இருந்தாலும் காவல்துறை கட்டுப்பாட்டில் என்னென்ன உத்தரவிட்டாங்களோ அதன்படியே தான் இந்த மேடை அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இது மட்டுமின்றி 150 ஏக்கரா நிலப்பரப்பில் இந்த பந்தல் சுமார் 2 லட்சம் பேர் அமரக்கூடிய இடவசதி தயார் செய்யப்பட்டது. ஆனால் இங்கு இந்த நிர்வாகி கூட்டம் 1,30,000 இளைஞர் நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்கிறார். வருகின்ற நிர்வாகிகளுக்கு வசதிக்காக 2700 சிறப்பு பேருந்து, 500 கார், வேன் நிறுத்தும் பார்க்கிங் வசதி உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி 2 தற்காலிக மருத்துவமனை அமைக்கப்பட்டு 150 மருத்துவர்கள், இவர்கள் மட்டுமின்றி செவிலியர்கள் இந்த விழா மேடையில் அவர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். தற்போது மாநாட்டின் உட்புறம் உள்ள வெளிப்புறங்கள் 500 இடங்களில் தற்காலிக கைப்பிடம் அமைக்கப்பட்டு வருகின்ற நிர்வாகிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட RO என்ற குடிநீர் வைக்கப்பட்டுள்ளது. 1,30,000 நிர்வாகிகளுக்கு தண்ணீர், பிஸ்கட், ஜூஸ் உள்ளிட்ட மட்டுமில்லாமல் மதிய உணவு, பிரியாணி, வெஜிடேரியன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கப்படுகிறது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக திமுக நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தாலும் மாலை 5 மணி அளவில் திருவண்ணாமலை பகுதியில் நடைபெறும் இந்த நிர்வாகி கூட்டத்தில் கோலாகலமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.